everyone, welcome to Free Binance Signal channel. So இன்னைக்கு டோர்னமெண்ட் அக்கௌண்ட்ல நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல இப்போ டோர்னமெண்ட் அக்கௌண்ட்ல எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ட்ரேட் அண்ட் என்னோட பொசிஷன் என்ன, என்னோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 ட்ரேட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 100 USD உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல தருவாங்க. அந்த 100 USD வச்சு இந்த டோர்னமெண்ட்ல எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருக்காங்களோ அதுல நீங்க வந்து ஒரு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 பேத்துக்குள்ள நீங்க வரணும். ஸோ அப்படின்றப்போ நான் எத்தனாவதா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3ஆவதா இருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா $18,935 வந்திருக்கு. ஸோ அதுல நமக்கு கிடைக்க போற அமௌண்ட் எவ்வளோ? இப்போ அந்த டோர்னமெண்ட் ஒரு நாள் 3 அதாவது 27 ஹவர்ஸ்ல முடிய போகுது. அந்த 27 ஹவர்ஸ்க்குள்ள என்னோட டார்கெட்டை யாராவது இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா நான் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துடுவேன். அதாவது இப்போ 27 மணித்தியாலம் இருக்கு. ஸோ அந்த மணித்தியாலத்துக்குள்ள $18,000 மேலே யாராவது $18,935 மேலே யாராவது கூட ட்ரேட் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து 3rd பொசிஷனுக்கு போயிடுவாங்க. நான் 4th பொசிஷனுக்கு போயிடுவேன். இது பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த 15 USDக்குள்ள அதாவது 15 பிளேஸ்க்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க கொடுக்குற கிஃப்ட் பிரைஸ் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த லைவ் அக்கௌண்ட் மாறினதுக்கு அப்புறம் அதை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு போறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லக்குன்னு சொல்றதை விட ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1000 USD டெபாசிட் பண்ணி இந்த விஐபி அக்கௌண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்க டோர்னமெண்ட்டை ஃப்ரீயா அக்சஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த 4 ட்ரேடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ AUD USDல நான் வந்து $2,619 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைரக்ஷன். ப்ரீவியஸா இருக்க கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸா இருக்க கிரீன் கேண்டில் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பர் ரிஜெக்ஷன் அண்ட் லோயர் ரிஜெக்ஷன் இருக்கு. அண்ட் அந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு, நியூ லோ கிரியேட் ஆயிருக்கனால நெக்ஸ்ட் வந்து செல்லர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அந்த செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செல்லிங் ப்ரெஷரோட வந்திருக்காங்க. எப்படி செல்லிங் ப்ரெஷரோட வந்திருக்கனால நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கண்டினியூஷன் சைன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண தான் போகுது அப்படின்றதுனால இந்த இடத்துல செல் ஆப்ஷன் கொடுத்து எல்லா ஐட்டம் இருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தபடியா JPYல நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். as usual இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்டினியூஷன் சைன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நியூ ஹை, அதாவது ப்ரீவியஸ்ல வந்து நியூ ஹை நியூ லோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூ ஹை நியூ லோ வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த நியூ ஹை கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் அதாவது இந்த நியூ ஹை நியூ லோவை பிரேக் பண்ணிருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கனால இந்த இடத்துல அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறையுது. ஸோ பையர்ஸ் வீக்கா இருக்காங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு நம்ம நியூட்ரல் கேண்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், ஓகே செல்லர்ஸ் விட்டு மூமெண்டம் இருக்குன்னு நினைக்கலாம். அண்ட் அதோட வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கனால, இப்போ கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, இப்போ பையர்ஸ் மூமெண்டம்ல செல்லர்ஸ் கேண்டில் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் 50% மேல பிரேக் பண்ணிருக்குன்னா இது ஒரு கண்டினியூஷனுக்கான சைன், அதாவது செல்லர்ஸ்க்கான கண்டினியூஷனுக்கான சைன் நம்ம எடுத்துட்டு நம்ம இதுல ட்ரேட் பண்ணிருக்கோம். ஐட்டம் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் JPYல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட்டான ஏரியா. பட் இதுல ஏன் நம்ம பையர்ஸ் வந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா பையர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நியூ லோ கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இந்த பை கேண்டில் ஹேமர் கேண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்திருக்க கேண்டில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில். அண்ட் ஆல்சோ இது நியூ லோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கு. ஸோ இது லோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வருவாங்களா, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் கேண்டிலுக்கு இந்த லெவல் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த பையர் ஜோன் இங்க இருக்குன்னா மார்க்கெட் இதுல இருந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்ல ஒரு லோயர் ஆப்ஷன் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஐ திங்க் அரௌண்ட் 9600 வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா JPYல வந்து நான் ஒரு லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது எதனால கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான செல்லர் ரிஜெக்ஷன் இந்த கேண்டில் டைப்பை பாருங்க.
கேண்டில் எப்பயுமே என்னத்தை உங்களுக்கு சொல்ல வரும், கேண்டில்ஸ்டிக் என்னத்தை உங்களுக்கு சொல்ல வரும் அப்படின்னா, எப்பயுமே கேப் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு செல்லஸை வந்து நீங்க எங்கேயாவது அடிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மார்ஜினலா வச்சு எல்லா ட்ரேடும் எடுத்து பழகிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ கண்டிப்பா வரும். அண்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ட்ரேட் பண்ணி வச்சு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட ட்ரேடிங் ஹிஸ்டரி இந்த சைட்ல பாப்பீங்க. அண்ட் நான் லீடர் போர்ட்ல இப்போ 3rd பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்றதையும் நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் வந்து எனக்கு கேளுங்க. இப்போ நம்ம 3rd பொசிஷன்ல இருந்தோம். இப்போ நம்ம 2nd பொசிஷனுக்கு வந்திருக்கோம். லைவா பார்த்துருக்கு நம்ம முதல்ல காட்டுறதுக்கு இப்போ காட்டுறதுக்கு டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்ச கிஃப்ட். அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பு அப்படின்றது ஒரு முறை தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.